வடமேற்குல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த எடுத்தேன் நானு. கழிவறை பொதுவா வடமேற்குல கழிவறை இருக்கலாம். கழிவறை எவ்வளோ சார் சைஸுக்கு இருக்கணும்? ம். சாதாரணமா இன்ஜினியரிங் மெத்தடு. ஆமா. இது ரொம்ப முக்கியம் இல்ல. 8க்கு 4, ம். 6க்கு 7 இதெல்லாம் இது நார்மலா எல்லாம் பில்டரும் போடுறது அவ்வளோதான். இதுதான் இது. ஒரு வீட்ல பார்க்குறேன். இதையும் நான் எடுத்த ஆய்வுல கரெக்ட்டா போட்டிருக்காங்க. வடமேற்குல டாய்லெட் இருக்கு. ஆனா, ஒரு விஷயம் என்னன்னா, வடமேற்குல படிக்கட்டு, வெளி படிக்கட்டு தான் இருக்கு. உள் படிக்கட்டு இது ம். வேற ஒரு பிரச்சனை இருக்குது. உள் படிக்கட்டும் இருக்குது இதுல. இதுல போயிட்டே இருந்தோம்னா பல விஷயம் போகும். வெளி படிக்கட்டு போட்டிருக்காங்க. வெளி படிக்கட்டோட அந்த மிட் லேண்டிங்ன்னு சொல்லுவாங்க. 10 ஸ்டெப் ஒரு மிட் லேண்டிங், எகைன் ம். ஃப்ளைட் போகும். மிட் லேண்டிங்கோட கரெக்ட்டா முடிச்சுட்டாங்க. படிக்கட்டு கீழ டாய்லெட் இல்ல. அவங்களோட வாதமும் கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா, இந்த மிட் லேண்டிங்லேருந்து உள்ள ஒரு டாய்லெட்டுக்கு போறோம். அது செப்பரேட்டா தான் சார் போட்டிருக்க. அவங்க வீட்ல ஒரு பிரச்சனை வந்தது. அது ரொம்ப நுட்பமா பார்த்தேன். என்னடா இது படிக்கட்டு கீழ வரக்கூடாது. ம். ஆஸ் பெர் ரூலு. ஆனா இவங்க செப்பரேட்டா தானே போட்டிருக்காங்க. படிக்கட்டு ஒதுங்கி தானே இருக்குன்னு. அங்க தான் ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னா, நான் எடுத்த விஷயம் இதெல்லாம். அந்த பையனுக்கு திருமணம் ஆகுது. 8 மாசம் தான். பிரச்சனை ஆகுது. அந்த பொண்ணு வெளில போயிடுது. வெளில போனது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணு வழக்கு போட்டுருச்சு. ம். வழக்கு பையன் மேல போட்டா கூட சரி, ஏதோ ஒண்ணு. ரைட்டு. அது எப்படி பிளான் பண்ணிச்சான்ல, அந்த பெரியவர் மேல ஒரு வழக்கு. அந்த அம்மா மேல ஒரு வழக்கு. அதான் சட்டத்தில ஒரு ஒரு விதமா இருக்குல்ல. பையன் மேல வழக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருக்கு அந்த அவங்க ஏரியா அவுட் ஆஃப் ஏரியா. தென் மாவட்டம். வர வைக்கிறது. ஒவ்வொருத்தரையும் வர வைக்கிறாங்க. இவரு ஒரு நாள் இறங்கி போனார்னா, இந்த பையன் அடுத்த மாசம். இப்படி. ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் அட்வொகேட் சொல்லி, "இல்ல போ வேண்டாம்." அதுக்கெல்லாம் சொல்லி, அப்படி இருந்தும் 10 வருடம் நீடிச்சது. 10 வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த விவாகரத்து முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் விஷயம் வருது.